காட்டுல எல்லா விலங்கும் ரேஸ்க்கு போச்சான். அதுல யாரு ஃபர்ஸ்ட் வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? ஷிட், கரெக்டா இருந்துக்க. இந்த கிண்டி ஸ்னேக் பார்க் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கிண்டில தான் இருக்கு. ஐஐடி மெட்ராஸ் கிட்ட இருக்கு. பாம்பு பண்ண கார் பைக் எல்லாம் உள்ளே பார்க் பண்ணிக்கலாம். நல்லா பெரிய ஸ்பேஸ் இருக்கு. இந்த வகையான பாம்புகளை ஆல்பினிம் அப்படின்னு சொல்லுவாங்க. மரபணு மாற்றம் ஜெனடிக் டிசார்டர்னால இதோட கலர் போயிருச்சு. இது ஒரு வகை. அடுத்து பாத்தீங்கன்னா தவக்கா பார்த்தோம். இதுதான் நல்ல பாம்பு, ஸ்பெக்டாக்கிள்டு கோப்ரா. ரொம்ப விஷமானது. நல்ல பாம்புலாம் எப்பவுமே சாதாரணமா தான் இருக்கும். அதோட கழுத்துல நிறைய மசில்ஸ் இருக்கும். அதோட உயிருக்கு ஆபத்து வரும்போதுதான் அந்த மசில்ஸ் எல்லாம் விரிஞ்சு படையெடுத்து ஆடும். இது ஒரு நேரத்துக்கு 20 to 40 முட்டை போடுமா. இத கண்ணாடி விரியன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நேரத்துல 96 குட்டி வரைய போடுமா. இதுவும் ரொம்ப பாய்சனஸான ஸ்னேக். இதுதான் கட்டு வீரியன் பாம்பு. அதாவது பாய்சன் இல்லாத பாம்புலாம் ஒரு மாதிரியா நடந்துக்கிடும் இல்லையா, அதே மாதிரி இதுவும் நடந்துக்கிடுமா. ஆனா இது ரொம்ப பாய்சனஸான ஸ்னேக். ஓகே, இதுதான் ஸ்பிட்டிங் கோப்ரா. இந்த பாம்பு கடிக்கணும்னு அவசியம் இல்ல. தூரத்துல இருந்து விஷத்தை துப்புனாலே போதும். 2 மீட்டர் வரையும் விஷத்தை துப்புமா. இது கண்ணுல பட்டுச்சுன்னா கண்ணே தெரியாம போயிருமா. இது ஒரு ஓனான். அமெரிக்கால தான் இருக்கு, நம்ம இந்தியால கிடையாது. நெத்தியில வேற ஒரு கண்ணு இருக்கான். அப்புறம் ஆமை, பச்சோந்தி. சார பாம்பு வந்து விஷம் இல்லாத பாம்புங்க. ரொம்ப சமத்தான பாம்பு. விவசாயிக்கெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டுங்க. இந்த பயிரை நாசம் பண்ற எலி எல்லாம் தின்னு விடுமா. இதான் வந்து மலைப்பாம்பு. நல்லா இருக்கா? இங்க பாருங்க, முதல்ல நல்லா தின்னுட்டு பண்ணி மாதிரி தூங்குது. என்ன உனக்கு ஸ்டாச்சுவா போட்டாங்க? அப்படியே நிக்கிற, எந்திரிச்சு டான்ஸ் ஆடு. இதுதான் பார்க்ல இருக்கிற பெரிய முதல்ல. எப்பவுமே வாயை திறந்தே தான் வச்சிருக்குமா. ஏதாவது பெரிய வாய்க்குள்ள வந்தவொடனே டப்புன்னு கடிச்சு தின்றுமா. இதோட வெயிட் பாத்தீங்கன்னா 550 கிலோ. இப்ப பாருங்க, இந்த பறவை வந்து தண்ணி குடிக்க போகுது. இப்ப இந்த முதல்ல திங்க போகுது. அதாவது ஒரு காட்டுல எல்லா விலங்கும் ரேஸ்க்கு போச்சான். அதுல யாரு ஃபர்ஸ்ட் வந்திருப்பா அப்படின்னு நினைக்கிறீங்க? தெரியலையா? அதுல ஃபர்ஸ்ட் வந்தது முதல்ல. ஏன்னா அதான முதல்ல வந்திருக்கும், முதல்ல. அப்புறம் நான் அந்த டைனோசர் சிலையை பார்த்தேன். நீங்க எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு மாடை தான் அடக்குவீங்க. இந்த டைனோசர் மட்டும் உயிரோட இருந்துச்சு, அந்த டைனோசரே அடக்கிடுவேன். அது இப்போ உயிரோட இல்ல, அதனால தப்பிச்சிருச்சு. ஷிட், கரெக்டா இருந்துக்க. அப்புறம் பக்கத்திலே காந்தி மண்டபம் இருக்கு. இது நல்ல பெரிய ஸ்பேஸ். நல்ல செடி கொடி மரமா தான் இருக்கும். காமராஜர் இறந்தது வந்து October 2, காந்தி பிறந்தது வந்து October 2. ஸோ அதனால வந்து பக்கத்திலேயே காமராஜர் மெமோரியலும் இருக்கு. அவரோட சமாதி இருக்கு பாருங்க. தமிழ்நாட்டுல அவ்வளவு ஸ்கூலு காலேஜ் எல்லாம் கெட்டி திறந்து வச்சு, அதனால அப்துல் கலாம் படிச்சு ராக்கெட் கண்டுபிடிச்சு வெடிச்சதெல்லாம் அதனாலதான். ஓகே பாய், நான் அசால்ட் அருண்.